Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம மெயின்ஸ் லெவல் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, a man invested rupees 40,000 in mutual fund for 3 years. In first year, his amount is increased by 10%. In second year, his amount is decreased by X percentage, and in third year, his amount is again increased by 20%, and he got rupees 4,880 more at the end. Find the value of X. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக வந்து 40,000 இருக்கு. ஓகே, இந்த 40,000 வந்து ஃபர்ஸ்ட் இயரில் வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பண்ணுறாங்க. அகைன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ வருதுன்னா 4,880 வருது. அதாவது 40,000 வந்து 44,880 அப்படின்னு சொல்லிட்டு வருது. சரியா, ஃபைன். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? ஸோ 40,000 இதை நான் வந்து 10%க்கு இன்க்ரீஸ் பண்ணா அப்படின்னா என்ன ஆகும்? 44,000 ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், நம்ம தேர்ட் இயருக்கு போகலாம். ஏன்னா நமக்கு என்ன தெரியும், பர்சன்டேஜ் வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணால் எந்த ஒரு வேல்யூஸும் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே, ஸோ இப்போ 44,000 வந்து நான் 20% இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ 20% இன்க்ரீஸ் பண்ணால் 44,000ல் 20% வந்து 8,800. ஸோ 8,800 அப்படின்னா இங்கே நமக்கு 52,800. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ் பர்சன்டேஜ் வந்து நான் டிக்ரீஸ் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு 44,880 வரப்போகுது. அப்போ இதை டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? இங்கே நமக்கு 52,800லேருந்து 44,880 வந்து நான் சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா இங்கே நமக்கு 20 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே வந்து நமக்கு 7. ஓகே, ஸோ 7,920 வந்து கம்மியாக போகுது. ஓகே, எவ்வளோ கம்மியாக போகுது? 7,920 வந்து கம்மியாக போகுது. ஓகே, இப்போ கொஸ்டின் என்னன்னா, இந்த 7,920 வந்து இந்த 52,800ல எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகே, நமக்கு இப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க தெரியும்ல. ஸோ 7,920 டிவைடட் பை 52800 இன்டூ 100. இப்போ நான் இதை கேன்சல் பண்ணுறேன். இதை கேன்சல் பண்ணால் நமக்கு இது என்ன ஆக போகுது? 15%. அப்போ இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மி பண்ணுறாங்கன்னா 15% வந்து கம்மி பண்ணுறாங்க. அப்போ இதில் ஆன்சர் வந்து 15%. ஓகேவா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், a wooden seller has some numbers of tables which are 25% more than number of chairs. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் வந்து ஒரு செல்லர். இந்த செல்லர் கிட்ட வந்து டேபிள்ஸ் அண்ட் ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேபிள் விச் ஆர் 25% மோர் தென் சேர்ஸ். அப்போது டேபிள் வந்து 5 பார்ட்டாக இருந்தால் நமக்கு சேர் வந்து 4 பார்ட்டாக இருக்கும். அப்போ தானே நமக்கு 25% அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நெக்ஸ்ட் 60% ஆஃப் த டேபிள்ஸ். ஸோ இதில் 60% எவ்வளோ? 3. அண்ட் 50% ஆஃப் த சேர்ஸ். ஓகே, அப்போது 4ல் 50% எவ்வளோ? 2. அப்போ இது எல்லாமே என்ன ஆகுது? sold. Each table is rupees 250 and each chair is rupees 240. okay, so ஒவ்வொரு டேபிளும் வந்து 250 and இங்கே ஒவ்வொரு சேரும் வந்து 240. if number of sold tables are 30 more than number of sold chair. okay, இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1. ஆனால் நமக்கு கொஷனில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30. அப்போது எல்லா இடத்துலையுமே, அதாவது இந்த ரேஷியோ வந்து நான் ப்ரப்போர்ஷனாக மாற்றணும் அப்படின்னா அப்போ எனக்கு என்ன ஆகும்? 90 சேர்ஸ் வந்து 90 டேபிள்ஸ் வந்து செல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சேரோட ப்ரைஸ் வந்து 250 அண்ட் 60 சேர்ஸ் வந்து செல் பண்ணியிருப்பாங்க அண்ட் ஒவ்வொரு சேரோட ப்ரைஸ் வந்து 240. ஓகே, தென் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் சோல்டு டேபிள்ஸ் அண்ட் சோல்டு சேர்ஸ். ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, நான் இப்போது கால்குலேஷன் வந்து சிம்பிளாக மாற்றுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா 19 to 250 30 into 250 plus 60 into 250 minus 60 into 240 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். ஏன்னா நமக்கு இங்கே வந்து கொஞ்சம் கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ வந்து நான் 60 காமனாக எடுத்துட்டேன்னா 250 minus 240 தான் வரும். அது வந்து நமக்கு 10 plus
30 into 250 நமக்கு 25 into 3 வந்து 75 சொல்லிட்டு தெரியும். அப்போ 75 followed by 2 zeros. So 7500 plus 600 அப்போ நமக்கு என்ன ஆக போகுது 8100. ஸோ இதோட ஆன்சர் வந்து 8100 rupees. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, the original cost of TV is 3 times the cost of raw material used. Okay, so cost price of TV வந்து 3 times the cost of raw material. அப்போ raw material வந்து 1 அப்படின்னா அப்போ cost price வந்து 3 இருக்கும். Next, the cost of raw material increase in the ratio Z is to Y. Okay, so இது வந்து இனிஷியல், இது வந்து Z பார்ட். இப்போ இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா Y பார்ட்டாக மாறுது. அண்ட் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் இஸ் 4:5. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, மேனுஃபேக்சரிங் வந்து 4லேருந்து 5 வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் காஸ்ட் ஆஃப் த டிவி. ஓகே, ஸோ நம்ம வந்து அதனால காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு, பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இஃப் இட்ஸ் ஒரிஜினல் காஸ்ட் வாஸ் 6000. ஓகே, ஸோ இனிஷியலாக 6000 இருக்குது. ஓகே, ஸோ இனிஷியலாக 6000 இருக்குது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த டிவி. இது வந்து ஒரிஜினல். ஓகே, ஸோ காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இப்போ நமக்கு ரா மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் தெரியணுமா? ஓகே, ஸோ ஒரிஜினல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ப்ளஸ் ரா மெட்டீரியல் காஸ்ட். ஓகே, ஸோ ஒரிஜினல் காஸ்ட் வந்து நமக்கு என்னது, மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ப்ளஸ் ரா மெட்டீரியல் காஸ்ட். இப்போ நமக்கு ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த டிவி வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், ரா மெட்டீரியல் வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதை பேஸ் பண்ணி நான் ரா மெட்டீரியல் வந்து 2000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? இதில் இருந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து நமக்கு 4000 அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? ஏன்னா ரா மெட்டீரியல் ப்ளஸ் மேனுஃபேக்சரிங் தான் வந்து காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, அப்போது 6000 ரூபாய் அப்படிங்கிறது 2000 ரூபாய் ப்ளஸ் 4000 ரூபாய். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம். ஓகே, ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் வந்து 4லேருந்து 5க்கு மாறுது. அப்போ 4000 இருக்கிறது நமக்கு 5000 மாறும். ஓகே, இங்கே வந்து ஜெட்டில் இருக்கிறது ஒய்க்கு மாறுது. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, y is equal to 3z minus 3. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா, ஓகே இங்கே கேல்குலேட் பண்ணுறேன். y is equal to 3z minus 3 where z is equal to prime number. Okay, so z is equal to prime number just greater than the lowest composite number. Okay, so lowest composite number என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. இதுக்கு அப்புறம் இருக்கிற prime number என்னன்னா 5. அப்போ இதை பேஸ் பண்ணி என்ன சொல்லலாம், z-ஓட வேல்யூ வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ 3 into 5 minus 3 which is equal to 12. ஓகே, ஸோ இங்கே நமக்கு z-ஓட வேல்யூ வந்து என்னன்னு தெரியும்னா 5 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், y-ஓட வேல்யூ வந்து நமக்கு என்னன்னு தெரியும்னா 12 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே, அப்போது இந்த z வந்து 5 பார்ட் அப்படின்னா, ஓகே ஸோ 5 பார்ட் வந்து நமக்கு 2000 அப்படின்னா 12 பார்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 1 பார்ட் வந்து நமக்கு 400. ஓகே, அப்போ இது நமக்கு 4800. அப்போ இது நமக்கு 4800. அப்போது காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும், 9800க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருந்தான்னு கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 3800 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவுட் ஆஃப் ஃப்ரம் 6000 அண்ட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ மல்டிப்ளை பை 100. ஸோ எல்லாமே கேன்சல் பண்ணலாம். அப்போ எனக்கு என்ன ஆக போகுது, 380/6 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. இதை நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 6. ஸோ 3 ஓகே 0.33 அப்படின்னு சொல்லிட்டு வரும், அதாவது 63 1/3%. ஓகே, ஸோ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63 1/3%. ஓகே ஃபைன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you.